தேங்க்யூப்பா. ஓகேம்மா. ஸோ எழுதிக்கலாம், டேட்டு போட்டுங்க. ஸோ நவம்பர் 20. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ஃபார் அப்டேஷன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஜிகே அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ கிளியராக இருக்கா? வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுதா? ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ அப்படிங்கிறது கிளியராக இருக்கு. ஸோ நவம்பர் 20 இன்னைக்கு உண்டான முதல் பக்க செய்தியில் முக்கிய செய்திகளில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயற்கை விவசாயம் போடுங்க. நேச்சுரல் அந்த மாதிரி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், இயற்கை விவசாயத்தினுடைய மகுடமாக தமிழகம் இருக்குன்னு சொல்றாங்க. இயற்கை விவசாயத்தினுடைய மகுடம் அப்படிங்கிறது வந்து தமிழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரு சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஸோ நேற்றைய தினம் கோயம்புத்தூருக்கு வருகை தந்திருந்தாங்க. என்ன மாநாடு நடந்துச்சு? வேளாண் மாநாடு, இயற்கை வேளாண் மாநாடு, இயற்கை வேளாண்மை மாநாடு. அப்ப இயற்கை வேளாண்மை மாநாடு அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர்ல நடந்தது. ஸோ அதுல மிக முக்கியமாக இயற்கை விவசாயத்தினுடைய மகுடம் அப்படின்னு சொல்லி தமிழகமா இருக்கு அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம், தமிழகத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சர் யாரு? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது. இந்தியாவுக்கு யாரு? சிவராஜ் சிங் சௌஹான். நல்லா பேசுங்க. சிவராஜ் சிங் சௌஹான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ ஓவரால் அப்படிங்கறத படிச்சுங்க. அப்ப இயற்கை விவசாயத்தினுடைய மகுடமாக தமிழகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பீகாருடைய காற்று தமிழகத்தில் வீசுகிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பீகார்ல தேர்தல் முடிவுகள் எப்படி வந்துச்சோ அதுபோல தமிழகத்திலையும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகாரோட தற்போதைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? ஐக்கிய ஜனதா தள். ஐக்கிய ஜனதா தள். பீகாரோட கேபிட்டல் சிட்டி எது? பாட்னா. பாட்னாவோட பழைய பேர் என்னது? பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் யாருடைய தலைநகரம் இருந்துச்சு? குப்தர்கள். குப்தர்களுடைய இரண்டாவது தலைநகரம் எது? உஜ்ஜயினி. உஜ்ஜயினிக்கு மாத்தினது யாரு? சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2. குப்த வம்சத்தை தோற்றுச்சது யாரு? ஸ்ரீகுப்தா. குப்த வம்சத்துல சிறந்தவர் யாரு? முதலாம் சந்திரகுப்தா அப்படிங்கிறது. சரியா? இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? சமுத்திரகுப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சமுத்திரகுப்தா அப்படிங்கிறது. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தாங்க? இரண்டாம் சந்திரகுப்தோட அவையில் இருந்தாங்க. சோ முதல் பக்க செய்தியில என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு போறோம் வேகமா. அதே போல பாருங்க, குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் இன்று தீர்ப்பு. எழுதி வச்சுங்க. குடியரசுத் தலைவர். இது எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸ் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அப்டேட் பண்ணோம். நம்ம பாலிட்டி படிக்கிறோம், எக்கானமி படிக்கிறோம், ஐஎன்எம் படிக்கிறோம், ஹிஸ்டரி படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம். ஸோ அட்ஜிஷனல் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்களுக்கு இது முக்கியம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 20 வரப்போகுது. சரியா? அது போக என்டிபிசி எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க, எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எழுதுறவங்க. சரியா? எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் அவசியம் நமக்கு ஜிகே அப்டேஷன்ஸ். குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர்னாவே பார்ட் 5. குடியரசுத் தலைவர்னாவே பார்ட் 5 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். குடியரசுத் தலைவர்னாவே பார்ட் 5. ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 52 to 62. குடியரசுத் தலைவர்னாவே 52 to 62. சரியா? குடியரசுத் தலைவர்னாவே பார்ட் 5. ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாவே 52 to 62. குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவினுடைய முதற் குடிமகன். த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இப்போ நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுட்டு மட்டும் வாங்க. வீடியோ கேட்டுங்க. த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாவே நம்ம குடியரசுத் தலைவர் தான் எடுத்துக்கணும். இவர் வந்து நாமினல் ஹெட், ஒரு பெயரளவு தலைவர். நாமினல் ஹெட். பாலிட்டி நடத்தும் போது டீட்டெயிலா நடத்துவேன். நாமினல் ஹெட். இவர் வந்து ஒரு பெயரளவு தலைவர். இவரை யார் சார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 அவை உறுப்பினர்களும், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அந்த 2 அவை உறுப்பினர்களும், அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் 28 மாநிலங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்க. யாரை தேர்ந்தெடுப்பாங்க? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. வாயை திறந்து சொல்லுங்க. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது வந்து எந்த பார்ட்ல வராரு? பார்ட் 5ல வராரு. பார்ட் எதுல வராரு? 5ல வராரு. சோ ஆர்டிகல் எதுல வராங்க? நல்லா பேசுங்க. 52ல இருந்து 62 வரைக்கும் வராங்க. சோ இந்தியாவோட முதற் குடிமகன் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பேரளவு தலைவர் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி சுப்ரீம் கமாண்டர் ஃபார் ட்ரிபிள் போர்சஸ் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தேர்ந்தெடுக்கிறவங்க யாரு? லோக்சபா அண்ட் ராஜ்யசபா சட்டமன்ற உறுப்பினர்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ். சரியா? இதுல அந்த 12 உறுப்பினர்கள் ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு போட மாட்டாங்க. இந்த 12 உறுப்பினர்கள் எந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க? ராஜ்யசபா. அப்ப ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க என்ன ஆக மாட்டாங்க? ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது. இவரை பதவி நீக்கணும்னா யாரு தான் நீக்கணும்? பார்லிமெண்ட் தான் நீக்கணும். சரியா? பார்லிமெண்ட் தான் நீக்கணும். சரி, இவரை வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறவர் யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் இப்ப யாரு? B.R. கவாய். B.R. கவாய். அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் யாரு? சூரியகாந்த். அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட யாரு? சூரியகாந்த். சூரியகாந்த் வந்து எத்தனையாவது? 53. சூரியகாந்த் எத்தனையாவது? 53 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரியா?
ஸோ அடுத்து அடிக்கலாம். அடுத்து என்ன சார் இருக்கு? குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் இன்று தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் சாசன அமர்வுக்கு தலைமை வகிக்கும் தலைமை நீதிபதி BR கவாயின் பதவிக்காலம் 23ஆம் தேதி நிறைவடைகிறது. அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவரது பணியில் கடைசி நாளாகும். 21, அதாவது நாளைக்கு அவருடைய கடைசி. ஸோ அதுக்கப்புறம் யாரு சார்னா தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் சூரியகாந்த் அவர்கள் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கிறோம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிப்பு, மத்திய அரசின் பழிவாங்கும் செயல் அப்படின்னு முதல்வர் MK ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஏன்னா கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னா அதை நிராகரிச்சிருக்கிறாங்க. இது வந்து அரசியல் பழிவாங்குகிற ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்க மட்டும் தான் இருக்கு? சென்னை மாத்திரம் தான் இருக்கு. சரியா? சென்னையில மாத்திரம் தான் மெட்ரோ ரயில் இருக்கு. ஸோ கோவையிலையும் மதுரையிலையும் ஸோ ஆல்ரெடி கொண்டு வரும்னு சொல்லி அது கொண்டு வந்தாங்க. சரியா? அடிக்கல் இதெல்லாம் சொன்னாங்க. பட் அது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய முதல் ரயில் அப்படின்னு கேட்டாவே 1853 1853. இந்தியாவினுடைய முதல் ரயில் அப்படிங்கிறது 1853 மும்பை டு தானே. மும்பை டு தானே. அதுக்கப்புறம் 1854 அப்படிங்கிறது வந்து நம்ம எங்க எடுத்துக்கோம்னா ஹவுரா டு ராணிகஞ்ச். 1854ங்கிறது ஹவுரா டு ராணிகஞ்ச். 1854ங்கிறது ஹவுரா டு ராணிகஞ்ச். 1856 அப்படிங்கிறது சென்னை டு அரக்கோணம். சென்னை டு அரக்கோணம். இது எல்லாமே முக்கியமானது அப்படிங்கறத எடுத்துங்க. இது எல்லாமே முக்கியமானது. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கிளாஸ் வந்து போட்டித் தேர்வுகள், எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் உங்களை ஸ்ட்ராங் பண்ணும். டெய்லி பேப்பரை வச்சு மெனக்கிடணும். அதுல அப்டேட் பண்ணணும். அதுல என்ன கூடுதலான விஷயங்கள், அதை எப்படி டிஸ்கிரிப்டிவ்க்கு நம்ம எழுதணும் அப்படிங்கிற ஐடியா தோணும். சொல்லுங்க. இந்தியாவினுடைய முதல் ரயில் எங்க இருந்து எங்க? மும்பை டு தானே. இயர் என்ன? 53 1853. ரெண்டாவது ட்ரெயின் எப்ப? 54. எந்த ஊரு? ஹவுரா டு ராணிகஞ்ச். மூன்றாவது ட்ரெயின் எப்ப? 56 1856. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1856. ஸோ 1856 அப்படிங்கிறது எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் வர? சென்னை டு அரக்கோணம். சென்னை டு அரக்கோணம் அப்படிங்கிறது ஞாபகம். சென்னை டு அரக்கோணம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல ரயில்வே மினிஸ்டர் யாரு இப்போ? அஸ்வினி வைஷ்ணவ். ரயில்வே மினிஸ்டர் யாரு? அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவர் தான் இப்ப இருக்கிறாரு. SIR என்ன எக்ஸ்பென்ஷன் சொன்னோம்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த எப்பவுமே மெயின்ஸுக்கு முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் அப்படிங்கறத நீங்க மெயின்ஸ் உள்ளவங்க படிச்சுக்கணும். டிஸ்கிரிப்ட் எழுதுறவங்க படிச்சுக்கணும். சோ பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க யாரு சார் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் பார்த்தோம். நேத்து கூட சொன்னேன் ஆளுநர் ஆரிஃப் முகமது. முழிக்க கூடாது. ஆரிஃப் முகமது ஆளுநர் அப்படின்னு சொல்ல. பீகாரோட ஆளுநர் வந்து ஆரிஃப் முகமது. ஏன்னா முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுவர் யாரு? ஆரிஃப் முகமது. பீகாரோட ஆளுநர் அப்படிங்கிறவர் தான் பண்ணுவாரு. பீகார்ல தேர்தல் நடந்தது. எத்தனை கட்டமா தேர்தல் நடந்துச்சு? 2 கட்டம். முதல் கட்டம் எப்ப நடந்துச்சு? நவம்பர் 6. இரண்டாவது கட்டம் நவம்பர் 11. சோ முடிவுகள் நவம்பர் 4. சார் நவம்பர் 14. நவம்பர் 14 அப்படிங்கிற எத்தனை தொகுதிகளுக்கு? 243 தொகுதிகளுக்கு. 243 தொகுதிகளுக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 243 243 தொகுதிகளுக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் இன்று பதவி ஏற்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரைட். அடுத்து பாருங்க, நான் எப்படி கடந்து போறேன். இது வந்து அப்படியே பாருங்க. என்ன சார் சொல்லியிருக்காங்க? நவம்பர் 21 22 சிறப்பு பேருந்துகள். சோ இதெல்லாம் வேண்டாம். ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற முடிவதில்லை, உயர்நீதிமன்றம் வேதனை. உயர்நீதிமன்றம் தலைப்பு எழுதிங்க. சோ பேப்பர்ல இருக்கிறது அப்படியே நம்ம ஜிகே வாக்குறோம். அதுல என்ன கூடுதல் தகவல் அப்படிங்கிறது. சோ உயர்நீதிமன்றம் சொன்னாவே பார்ட் 6. உயர்நீதிமன்றம் சொன்னாவே பார்ட் 6. சோ இதோட ஆர்டிகல் அப்படி சொல்லி கேட்டா என்ன நினைப்பீங்க? சொல்லுமா? அது உச்ச நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட் தான் 124 147. உயர் நீதிமன்றம் கேக்குறேன் 232 வரை. எதுல இருந்து? 214. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 214 இருந்து 232 வரை. இதுதான் உயர் நீதிமன்றம். சோ உயர் நீதிமன்ற சட்டம்னாவே எந்த வருஷம்? ஹைகோர்ட் ஆக்ட் 1861. 1861. பிரிட்டிஷ் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எந்த வருஷம் தான்? 1861. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த வருஷம் தான்? 1861. நேத்து பேசணும், முந்தானத்து பேசணும், ரெகுலரா பேசிட்டு இருக்கோம், அப்டேட் பண்ணணும். 1861. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபாதர் யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்காம்.
அலெக்சாண்டர் கன்னிங்காம். சோ அப்ப உயர்நீதிமன்றம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறதுல இப்போ தமிழகத்தினுடைய தலைமை நீதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். மொத்தம் 25. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் மொத்தம் எத்தனைப்பா? 25 இருக்கு. சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த உயர்நீதிமன்றங்களோட எண்ணிக்கை வந்து 25. ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவர் தான் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இவரும் பிரசிடென்டால தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பதவி நீக்கம் பண்றதா இருந்தா நமக்கு பாராளுமன்றத்துல தான் முடிவு பண்ணணும். அண்ணா நூற்றாண்டு நூலகம் 80 லட்சத்தில் சிறார் அறிவியல் பூங்கா திறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எழுதி வச்சுங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த வருஷம் கட்டி முடிக்கப்பட்டது, செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா 2010ல. ஏன்னா அவர் 1909 அப்படிங்கிற பிறந்திருப்பாரு. அவருடைய 100வது பிறந்த நாளா. சோ அதுல வச்சுதான் நமக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம். சோ கிண்டியில இருக்கு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணா நூற்றாண்டு நூலகம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்க இருக்கு? மதுரையில இருக்கு. நல்லா பேசுங்க. மதுரையில இருக்கு. காமராஜர் திருச்சி. காயிதே மில்லத் திருநெல்வேலி. காயிதே மில்லத் எங்க இருக்கு? திருநெல்வேலியில இருக்கு. பெரியார் சென்னையா? கோயம்புத்தூர்ல இருக்கு. பெரியார் எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இருக்கு. சென்னையில தான் அண்ணான்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் மதுரைனா கலைஞர்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் மறுபடியும் சென்னை மதுரைன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. காயிதே மில்லத் எங்க? திருநெல்வேலி. மதுரையில யாரு? கலைஞர் கருணாநிதி. சரியா? சென்னையில யாரு? அறிஞர் அண்ணா. திருச்சியில யாரு? காமராஜர். கோயம்புத்தூர்ல யாரு? பெரியார். ஓகேவா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நூற்றாண்டு நூலகம் தந்தை யார்? நூலகத்தின் தந்தை அரங்கநாதன். படிச்சிருக்கோம் அதெல்லாம். நூலகம் அப்படின்னாவே அரங்கநாதன் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இந்தியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எது தெரியுமா? நேஷனல் லைப்ரரி கல்கட்டால இருக்கு. கன்னிமரான்றது ஓல்டஸ்ட். கன்னிமரான்றது பெருசுங்கிறதுக்குன்னா நேஷனல் கல்கட்டால இருக்கு. அதே மாதிரி சரபோஜி தஞ்சையில் இருக்கக்கூடியது. சரஸ்வதி மகால் அப்படி அந்த நூலகம் அதெல்லாம் முக்கியமானது, பெருசு. சோ அடுத்து என்ன சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பேப்பர்ல. யார் என்ன பாருங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க. திருவிக நகர் மண்டலத்தில் திருவிக அப்படிங்கிறது யார் தெரியுமா? திருவி கல்யாண சுந்தரனார். பொதுமை வீட்டல் ஆசிரியர். சரியா? பெண்ணின் அழகு அப்படிங்கிறது ஆசிரியர். சோ ரொம்ப முக்கியமானவர். திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். அடுத்து என்ன சார் நியூஸ்ல பாக்குறோம்? 3 நாளங்களில் அடைப்பு, பக்கவாதத்திலிருந்து இளைஞர் மீட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நாளங்கள் அப்படிங்கிறது அடைப்பு, பக்கவாதத்திலிருந்து இளைஞர் மீட்பு. ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைங்க அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படுறாங்க. 20, 30 வயசுக்குள்ள. ஸோ +2 மாணவியை குத்தி கொண்டிருக்கிறாங்க ராமேஸ்வரத்தில். சரியா? ஸோ இதெல்லாம் சும்மா அவேர்னஸுக்காக தெரிஞ்சுக்குங்க. நமக்கு ஜிகேக்கு முக்கியம் இல்லை, சும்மா ஜென்ரலா தெரிஞ்சுக்கிறது. நம்ம சுற்றி என்ன நடக்குது, பாதுகாப்பாக இருக்கணும், எழுதி வச்சுங்க. இந்தியாவின் உறுப்பு மாற்று சிகிச்சை, அதாவது வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி. சோ டோட்டலா நம்முடைய தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா 24%. தமிழகத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 24 அப்படிங்கிறது %. இந்தியாவில் உறுப்பு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறது வந்து 24% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தாங்க தொடர்ந்து உறுப்பு மாற்று அப்படிங்கிறதுல வந்து உறுப்புகள் தானத்துல 6வது முறையா நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். உறுப்புகள் தானம், டொனேஷன், ஆர்கன் டொனேட் பண்றதுல தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கறதுல தமிழகம் வந்து முதலிடத்துல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 24% அப்படிங்கிறது. ஸோ அடுத்து போக்சோ ஆக்ட் உங்களுக்கு தெரியும். போக்சோ ஆக்ட் எந்த வருஷம்? 2012. பேசுங்க. 2012 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 2012. அமீபா வைரஸ் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பொதுவா இருக்க மூளைக்காய்ச்சல் அந்த மாதிரிலாம் கொண்டு வருதுலாம் சொன்னாங்க. எந்த ஊர் சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கேரளா. அதை ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் போறாங்களாம் அந்த கோயிலுக்கு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர். சிறந்த நூலகங்களுக்கு விருது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வழங்கினார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ நூலகத்தின் தந்தை யாருன்னு சொன்னோம்? அரங்கநாதன். சொல்லுங்க, அரங்கநாதன். சோ அண்ணா நூற்றாண்டு சென்னை, கலைஞர் நூற்றாண்டு மதுரை, காமராஜர் திருச்சி, காயிதே மில்லத் திருநெல்வேலி, கோயம்புத்தூர் பெரியார். இதெல்லாம் முக்கியமானது. அந்தந்த ஊர்ல உங்களுடைய பேர்ல நூலகங்கள் வச்சிருக்கிறாங்க, முக்கியமானது எழுதி வச்சுங்க. கிளாஸ்கோ பல்கலைக்கழகம், அந்த பேராசிரியர் ஸ்ரீவாஸ் சகஸ் நாம்
அவருக்கு வந்து பிரிட்டனுடைய சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. இந்த விருதுகள்லாம் தனியாக எழுதிட்டு வரணும்னு சொன்னேன். விருதுகள் மட்டும் தனியாக எழுதிட்டே வரணும். கிளாஸ்கோ பல்கலைக்கழக பேராசிரியருடைய ஸ்ரீவாஸ் சகர்நாம் அப்படிங்கிறவருக்கு ஸோ பிரிட்டிஷ் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வள்ளுவம் காட்டும் காந்தியம் வாழ்க. ஸோ தென்னாப்பிரிக்காவில் காந்தியை சூழ்ந்து காத்து நின்றவர்கள் தமிழர்கள் என்றும் அவர்கள் இயல்பிலேயே தமிழிய இந்திய மரபுகளை பெற்றிருந்தார்கள் என்றும் அதுவேதான் போராட்டத்தில் வெற்றியடைய வழிகோலியது என்றும் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக நூலில் பேசுங்க. சார் அந்த யுனிவர்சிட்டில அவார்ட் கொடுத்தவங்க அவங்க பேரு எழுதலையா, பார்க்கலையா? போர்டு தெரியுதுலமா உங்களுக்கு? உங்களுக்கு இது ரீச் ஆகுதா இல்லையா? மெட்டீரியல் ரீச் ஆகுதா? கிளாஸ்கோ அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஸ்ரீவாஸ் சகஸ்ராம், ஸ்ரீவாஸ் சகஸ்ராம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட சாதனையாளர் விருது கொடுத்துருக்குறாங்க. சரியா? இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தாப்புல நம்ம பார்த்தோம் வள்ளுவம் காட்டும் காந்தியம். வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிறது ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாங்க. யார் இது? தமிழ் படிச்சவங்க சொல்லுங்க. வணக்கம் வள்ளுவ யாருமா? ஈரோடு. சோ தமிழ் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிறது அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் அப்படிங்கிற பூரா தனியா ஒரு பாட்டில் போட்டு வந்துடணும். விருதுகளை பூரா தனி போடணும். ஸோ போட்டித் தேர்வுகள்ல நமக்கு வந்து கம்பல்சரி டிஇடி அப்படிங்கிறதுக்கு தமிழ் கம்பல்சரி இருக்கு. டிஎன்பிஎஸ்சிக்கு கம்பல்சரி தமிழ் இருக்கு. டிஆர்பி எந்த டிஆர்பி எழுதினாலும் அது யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எது எழுதினாலும், டிஎன்பிஎஸ்சியில் எது எழுதினாலும், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, சரியா, எம்ஆர்பி எக்ஸாம்ஸ், ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ், அக்ரிகல்ச்சர் சர்வீஸ், லா சர்வீஸ், எல்லா சர்வீஸுக்கும் தமிழகத்தில் நடத்தப்படக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வுகளுக்கும் லாங்குவேஜ் தமிழ்ன்றது கட்டாய தேர்ச்சியில் வருது. அப்ப நல்லா படிச்சு வச்சுக்கணும். சோ அதே போல இங்க கொடுத்திருக்காங்க தவிர்க்கப்படும் உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் ஆய்வாளர்கள் மத்தியில் பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக ஐக்கிய ஜனதா தள கூட்டணி அடைந்திருக்கும் வரலாற்று வெற்றி பேசுபொருளாக மாறி இருக்கிறது. 243 தொகுதிகள், அதை ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம், அதனால அதுல நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் சொல்லிட்டு பிரதமரிடம் பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். தெருக்களில் சாதி பெயர்கள் நீக்கல் விவகாரம் இடைக்கால தடையை நீட்டித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஏற்கனவே பேசிட்டோம். சிபிஐ எந்த வருஷம் உருவாச்சு? 1963, 1963. சிபிஐ அப்படிங்கறதோட இப்ப இயக்குனர் யாரு? பிரவீன் சூட். நல்லா பேசுங்க. பிரவீன் சூட். சிபிஐ அப்படிங்கிறது ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தது? டெல்லி ஸ்பெஷல் போலீஸ். சிபிஐ அப்படிங்கிறது இதெல்லாம் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியால. சிபிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா. ஆதித்யா சொல்லுப்பா. ஆதித்யன் நேற்று சொன்னேன் லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் எந்த வருஷம்? நோட்டுக்குள்ள எழுதுறது பூரா மறுபடியும் வீட்டுல போய் படிக்கணும் உட்காந்து. சரியா? லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட்னு கேட்டா 2014, பில்லுன்னு கேட்டா 2013, மசோதான்னு கேட்டா 2013, ஆக்ட்னு கேட்டா 2014. நான் சொன்னேன் லோக்பால் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, லோக் ஆயுக்தானா ஸ்டேட் கவர்மெண்ட். லோக் ஆயுக்தா உறுப்பினராக நேற்று சேர்த்தாங்கல்ல தமிழ்நாட்டில் ஹேமலதாமா. யாருங்க? ஹேமலதாமா. அந்த ஹேமலதாமா தான் இப்போ வந்து நிதி இயக்குனர் நமக்கு வந்து எது லோக் ஆயுக்தாவோட உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டு வந்தேன் லோக்பால் லோக் ஆயுக்தா இப்ப 2013. இந்த கிளாஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நம்ம ஜிகே அப்டேட் பண்ணும்போது டெய்லி பேப்பர் பார்க்கும்போது மறுபடியும் அதை ரிவைஸ் ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேசிய கொள்கை மத்திய அரசு உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்திரா காந்தி பிறந்த தினம் என்னவாக அனுசரிக்கப்படுதுன்னு சொன்னோம்? நேஷனல் இன்டகிரேஷன் டே, தேசிய ஒருமைப்பாடு தினம். சோ அவங்க பிறந்த வருஷம் இது 1917, இறந்த வருஷம் இது 1984 அப்படிங்கிறது. அவங்களுடைய கணவர் பேர் என்ன சொன்னோம்? பெரோஸ்கான். எந்த தொகுதியில நீண்ட முறை? ரேபரேலியோட தற்போதைய எம்பி ராகுல் காந்தி எதுல அப்போசிஷன் பார்ட்டி லீடரா இருக்காரு? நல்லா பேசுங்க. லோக்சபா அப்படிங்கறதுல இருக்கிறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். லோக்சபால இருக்கிறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அடுத்து என்ன சார்? ஜம்மு காஷ்மீர் மருத்துவர்களின் பாதுகாப்பு கட்டங்களில் தீவிர சோதனை. சோ அடுத்து 20 ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கான தகுதி சான்று. சபரிமலை அதை பத்தி எல்லாம் பேசிட்டோம். ரஷ்யாவில் 2 புதிய இந்திய துணை தூதரகங்கள் அப்படிங்கறது ஜெய்சங்கர் திறந்து வச்சாரு. ஜெய்சங்கர் என்ன துணைக்கான அமைச்சரா இருக்காரு? சோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். யாருங்க? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. திருச்சியில் இன்று எழுச்சியன் சிஎஸ்சி நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் கான்ஃபரன்ஸ். நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலர்ஸ் யாரு?
அட்வைசர்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குது? டெல்லியில நடக்குது. சோ இந்தியாவிலிருந்து வெளியேறும் வங்கதேசத்தின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மேற்கு வங்கம் இந்தியாவிலிருந்து வெளியேறும் வங்கதேசத்தின் எண்ணிக்கை அதிகரிப்பு. எல்லை பாதுகாப்பு படை அப்படிங்கறது இது பண்ணிருக்காங்க. சமீபத்தில் எந்த நாட்டு பிரதமரை வந்து தூக்கில போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க? மரண தண்டனை. பங்களாதேஷ். அவங்க பேர் என்ன? ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க எந்த கட்சி? அவாமி லீக். பங்களாதேஷ் எப்ப லிபரேட் ஆச்சு? 1971. 1971. யார்கிட்ட இருந்து லிபரேட் ஆச்சு? பாகிஸ்தான் இருந்து லிபரேட் ஆச்சு. அந்த அந்த இதுக்கு என்ன பேரு? விஜய் திவாஸ். விஜய் திவாஸ். விஜய் திவாஸ். இந்த விளையாட்டுலாம் பாத்துங்க. எழுதி வச்சு அதான் சொன்னேன்ல, தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கலாம் நீங்க. ஸோ சொன்னேன்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லியில சிஎஸ்சி நாடுகளின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எழுதி வச்சுங்க. சிஎஸ்சி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசனை அப்படிங்கிறது யாரோட தலைமையில? அஜித் தோவால். அவர் தாங்க நமக்கு பாதுகாப்பு ஆலோசகர். நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில். நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். அதான் மாத்திருக்காங்க. சென்ட்ரல் செக்யூரிட்டி கவுன்சில். சிஎஸ்சி அப்படின்றது சென்ட்ரல் செக்யூரிட்டி கவுன்சில். சென்ட்ரல் செக்யூரிட்டி கவுன்சில் அதான் வந்து அதோட தலைவர் அஜித் தோவால். அஜித் தோவால் அப்படிங்கிறவர் இருக்காரு. அஜித் தோவால் அப்படிங்கிறவர். நமக்கு யாருங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர்? ராஜ்நாத் சிங். டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு? ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறது. யாரு நமக்கு ஹோம் மினிஸ்டர்? அமித்ஷா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். யார் வந்து ரயில்வே மினிஸ்டர்? அஸ்வினி வைஷ்ணவ். அஸ்வினி வைஷ்ணவ். உக்ரைனுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையில ரொம்ப சண்டை? ரஷ்யா. ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி மாஸ்கோ. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின். விளாடிமிர் புதின். உக்ரைனோட அதிபர் வோலாடிமிர் ஜெலன்ஸ்கி. உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கீவ். பாருங்க, நேத்துக்கு 2 பேர் இறந்திருக்காங்க. சோ தைவான் ஏற்கனவே பேசிட்ட. இந்தோனேஷியா செமிரு எரிமலை சீற்றம் உச்சநிலை அபாய அறிவிப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எந்த நாட்டுல தண்ணீர் பற்றாக்குறை பயங்கரமா இருக்குன்னு சொன்னோம்? ஈரான். ஈரானோட தலைநகர் எது? டெஹ்ரான். ஈரானோட தலைநகர் என்னது? டெஹ்ரான். இயற்கை வேளாண் மாநாடு எங்கு நடைபெற்றது? கோயம்புத்தூர் அப்படிங்கிற நடைபெற்றது. யாருடைய தலைமையில் நடைபெற்றது? பிரதமர் மோடி அவர்கள். பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, குட். ஸோ இதான் கேள்வி கேள்பா. ஸோ கேட்க ஆரம்பிங்க. அப்படியே நம்ம கிளாஸ் படிச்சுக்கலாம். ஸோ திரும்ப அப்படியே இதெல்லாம் கேட்டுருங்க, வச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம ரீசனிங் பார்ப்போம். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங். நெக்ஸ்ட் கிளாஸ் பாலிட்டி பார்ப்போம். பாலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது குயிக்காக போட்டோம். கேளுங்க, டக்கு டக்குன்னு கேளுங்க.